அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் மகா சிவராத்திரி தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 3 மங்கள பொருட்கள் என்ன, அதுவும் மட்டும் இல்லாமல் நாளை காலை நம்ம குளிக்கிற தண்ணீரில் என்ன பொருள் சேர்த்து குளிக்கணும், நாளை வெறும் வயிற்றில் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தின் பொருள் என்ன, இவை எல்லாவற்றையும் பல பதிவுகளாக பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, என்ன விஷயங்கள் எல்லாம் நாளை தப்பி தவறி செய்யக்கூடாது. யாரும் வேணும்னே ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் சில காரணங்களால், மறதி காரணமாக சில விஷயங்களை நாளை செய்யும் பொழுது அது நமக்கு தெரியாமலே நமக்கு பாவத்தை உண்டு செய்யும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறந்தும் நாளை செய்யாதீங்க. மற்றவர்கள் இதை செய்யும் பொழுது அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையையும் நீங்கள் நாளைக்கு நிச்சயமாக மற்றவர்களுக்கு வழங்கணுங்க. நாளை நம்மில் பெரும்பாலானோர் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கம். அப்படி நம்ம சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல எப்படிப்பட்ட தூய்மையை நாம் கடைபிடிக்கிறோமோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. தூய்மையை கடைபிடிக்கணும். அதே போல் கூச்சல் குழப்பங்களை கோவிலில் ஏற்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கோவிலை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க உதவி செய்யணுங்க. ஏன்னா நாளைய தினம் நிறைய பேர் சிவராத்திரி ஏதாவது ஒரு விசேஷனாலே கோவிலில் அன்னதானம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது குழுக்களாக சேர்ந்து ரெடி பண்ணுவாங்க, அல்லது தனிநபரே இந்த சித்திரான்னங்கள்லாம் இருக்குது இல்லையா, கிளர்ன சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை சாதம், இதெல்லாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு நம்ம அதை தருவாங்க இல்லையா, அந்த ஒரு கப்போ அல்லது தொன்னையோ, அதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அத்தகைய தவறை நாளை யாருமே செய்யாதீங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நம்ம விரதம் இருந்து நம்ம வயிறு கொஞ்சம் பட்னியாக இருந்தால் தான் நாளை அந்த சிவராத்திரி விரதத்துக்கான முழு பலனை நாம் அனுபவிக்க முடியும். நம்ம கோவிலில் போயிட்டு அந்த சாப்பிட்றது அப்படிங்கிறது தவறு. அதுவும் நாளைய தினம் நம்ம கோவிலில் அன்னதானம் செய்வதையும் நம்ம தவிர்த்துடணும். நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க தானத்திலேயே ரொம்ப சிறந்த தானம் அன்னதானம் தானே அப்படின்னு யோசிக்கலாம். அது கரெக்டு தாங்க. பட் ஆனால் நாளைக்கு விட்டுட்டு நீங்கள் வேறு எந்த நாள்லையாவது நீங்கள் அன்னதானம் தரலாம். நாளை நம்ம அந்த 4 கால பூஜை நடக்குது இல்லையா, அது முடிஞ்சு கோவிலில் சில பிரசாதங்கள் பக்தர்களுக்கு தருவாங்க. அதை நம்ம சாப்பிடலாமே தவிர, நாளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வயிறை காலியாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம அந்த ஆற்றலை, பிரபஞ்ச ஆற்றலை நம்முள் உள்வாங்கி கொள்ள முடியும். ஸோ நீங்கள் மற்ற எந்த நாளில் வேணாலும் கோவிலில் அன்னதானம் செய்யுங்க. இதை மாதிரி வயிறு நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டோன்னா நம்மளால் தியானம் பண்ண முடியாது. அதை மாதிரி கோவில் அசுத்தமான நிலையில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய மற்ற பக்தர்கள் தியானம் செய்யணும்னு வராங்கன்னா அவங்களும் அந்த தெய்வீக நிலையை உணர முடியாது. ஸோ இதற்கெல்லாம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கோவில் நாளைக்கு சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரை சுத்தமாக வச்சுக்கணும். எந்தவித குப்பை அசுத்தங்களை கோவில் வளாகத்தில் போடாமல் நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப 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 முக்கியங்க. அடுத்து 2வது தவறு நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை இரவு நம்ம கண் விழித்திருக்கணும். எப்படி ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு இருக்கிறோமோ அதே போலவே தான் இந்த சிவராத்திரி விரதம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு நம்ம பகல்லே தூங்கிடலாம், நைட்டு நம்ம கண் விழித்துட்ருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்கள் பகல்லையும் தூங்கக்கூடாது, இரவும் தூங்கக்கூடாது. அடுத்த நாள் வியாழக்கிழமை அமாவாசை தினத்தன்றும் நீங்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. வியாழக்கிழமை மாலை ஒரு 7 மணிக்கு மேலே தான் நீங்கள் தூங்கலாம். நம்ம நாளைக்கு பகல்லையோ அல்லது அடுத்த நாள் பகல்லையோ தூங்குவது தவறு. அதே போல் இரவு கண் விழித்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக படம் பார்ப்பது, ஃபோன் பார்ப்பது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டு இருப்பது, தாயம் விளையாடுவது, மற்ற விளையாட்டுகளில் ஃபோன்லேயே எவ்வளோ கேம்ஸ் இருக்குது அதை பண்ணுவது, இது எல்லாமே தவறு. யாருமே இதை செய்யவே செய்யாதீங்க. ஓம் சிவாய நம அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். அல்லது ஏதாவது நீங்கள் பாடல் போட்டுட்டு, சிவபுராணமோ வேறு என்ன பாடல் உங்ககிட்ட இருக்குதோ நீங்கள் அதை போட்டுட்டு அதை காதால் கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த தவறு செய்யாதீங்க.
அடுத்த முக்கியமான உணவு சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு இறைச்சி உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அல்லது விரதம் இல்லை, நான் இந்த வழிபாடெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னாலும் நாளைய தினத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்வி பக்கம் போகவே போகாதீங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் நாளை இந்த மது சாப்பிட்றது இதை எல்லாமே நீங்கள் நாளைக்கு இரவு பண்ணக்கூடாது. அதே போல் தாம்பத்திய உறவிலும் நாளைக்கு இரவு ஈடுபடக்கூடாது. ஏன்னா நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம். சிவபெருமானின் அருளை நாம் முழுவதும் உள்வாங்குவதற்கு ஏற்ற தினம். ஆகையால் நீங்கள் முடிஞ்சால் வீட்டிலருந்து சிவ நாமத்தை உச்சரிங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது முடிஞ்ச வர காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அமைதியை கடைப்பிடிங்க, மௌனத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வீகத்தை எழுப்பும். யாரிடமும் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். வீண் பேச்சு, மற்றவர்களை பற்றி குறை பேசுவது, இந்த மாதிரியான வீண் பேச்சுகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க. அது நல்லதும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை வேண்டுதலாக சிவபெருமான் கிட்ட வையுங்க. நாளை முழுவதும் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை உச்சரிச்சுட்டு வாங்க. நிறைய மந்திரங்கள் இருக்குது. சிவ மந்திரம்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே நிறைய மந்திரங்கள் இருக்குது. சிவன் காயத்ரி மந்திரம் இருக்குது, ருத்ர மந்திரம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நோட்டில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அப்படி எழுதும்பொழுது உங்களுடைய வேண்டுதல் மிக விரைவில் சிவனை சென்றடையும். உங்களுடைய என்ன கோரிக்கைக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஸோ இதையும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த விரதத்தை மற்றவர்கள் வற்புறுத்தலின் பேரில் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுடைய உள்ளுணர்வு இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அந்த விரதத்தை மேற்கொண்டால்தான் அது உங்களுக்கு முழு பலனை தரும். அப்பா அம்மா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு வருடம் இருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மற்றவர்களோட கம்பல்ஷன் பேரில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம். அதே போல் நாமும் ஒருத்தவங்களை கம்பல் பண்ணக்கூடாது, நீ இதை மாதிரி இருந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுடைய மனதிற்கு அது தோன்றும் பட்சத்தில் அவங்க அந்த விரதத்தை தாராளமாக கடைப்பிடிக்கலாம். ஸோ இந்த 5 தவறுகளை நாளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இது நம்ம சில பேர் தெரியாமல் செஞ்சுடுவாங்க, சில பேர் தெரிஞ்சே செய்வாங்க. எப்படி இருந்தாலும் நாளை இந்த விஷயத்தை செய்யாதீங்க. இது நமக்கு பெரும் பாவத்தை உண்டு பண்ணும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.